ரீசெண்டா நம்ம நாட்டுல வெயில் ரொம்ப அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. விவசாயத்துல விளைச்சல் ரொம்ப கம்மியாகி காய்கறி ரேட் எல்லாம் ராக்கெட் வேகத்துல அதிகரிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம பூமியோட மறுபக்கத்துல இருக்கிற பல கண்ட்ரீஸ்ல வெள்ளம் வந்து நிறைய சிட்டிஸ் தண்ணி கடியில மூழ்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ரேண்டம் ஈவெண்ட்ஸ் மாதிரி தெரியலாம். ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரே விஷயம் தான் காரணம்: கிளைமேட் சேஞ்ச். ஜாகிரபிக்கலா பார்த்தோம்னா குளோபல் கிளைமேட்ன்றது ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டட் ஆனதுதான். பூமியில ஒரு சின்ன பகுதியில வெதர் சேஞ்சஸ் ஏற்பட்டா கூட அது ஒட்டுமொத்த உலகத்தையுமே பாதிக்கும். அப்படி வெதர் சிஸ்டத்துல ஏற்பட்ட ஒரு சின்ன சேஞ்ச் தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஹீட் வேவ்ஸை உருவாக்கி தாக்கிட்டு இருக்கு. அந்த சேஞ்ச் பேர் தான் எல் நீனோ. ஸ்பானிஷ்ல எல் நீனோ அப்படின்னா சின்ன பையன் அப்படின்னு அர்த்தம். 1600களில் பெருவை சேர்ந்த ஃபிஷர்மேன்ஸ் அவங்க மீன் பிடிக்க கடலுக்கு போகும்போது அது வரைக்கும் அமைதியா இருந்த அந்த பசிபிக் பெருங்கடல் திடீர்னு ஆக்ரோஷமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி கரைக்கு வரும்போது மறுபடியும் அமைதியாயிருச்சு. சரி மீன் பிடிக்கலாம் திருப்பி போகும்போது மறுபடியும் ஆக்ரோஷம் ஆயிருச்சு. இப்படி மாறி மாறி அந்த பசிபிக் பெருங்கடல் பிஹேவ் பண்றதை பார்த்துட்டு என்னடா சின்ன பையன் மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்ட்டு அதுக்கு எல் நீனோ அப்படின்னு அந்த சீசனுக்கு பேர் வச்சாங்க. இப்ப இந்த எல் நீனோ எப்படி நம்ம எக்கனாமிக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் குளோபல் லெவல்ல ப்ராப்ளம் கிரியேட் பண்றான் அப்படின்றத பத்தி பார்ப்போம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜிபி ஸ்பேஸ். நான் உங்க ஜிபி பேசுறேன். ஃபர்ஸ்ட் எல் நீனோக்கு பின்னாடி இருக்கிற பேசிக் சயின்ஸை பத்தி பார்ப்போம். பசிபிக் ஓஷன்ல நார்மல் கண்டிஷன் அப்ப ஈக்வேட்டரியல் விண்ட்ஸ் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் நோக்கி ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகும். அப்ப உருவாகிற ஹெவி விண்ட் பிரஷர் சர்ஃபேஸ்ல இருக்க வார்ம் வாட்டர் பூல்ஸை எல்லாம் தள்ளி கொண்டு போய் ஏசியா அண்ட் இந்தோனேஷியா பக்கம் கேதர் பண்ணும். இந்த வார்ம் வாட்டர் பூல்ஸ் ஏசியா அண்ட் இந்தோனேஷியா பக்கம் கேதர் ஆனனால அங்க லோ பிரஷர் உருவாகும். அதான் நியூஸ்ல அடிக்கடி சொல்லுவாங்களே, அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது உருவாகி மான்சூன் கிளவுட்ஸை ஃபார்ம் பண்ணும். இதுதான் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த சீசன் டைம்ல ஹெவி ரெயின்ஃபால்ஸை உருவாக்கி கொடுக்கும். இதே சமயம் சவுத் அமெரிக்கால இருக்கிற பெரு அண்ட் ஈக்வேடார் கடல் பகுதிகளில் வார்ம் வாட்டர் மூவ் ஆனதும் கடலுக்கு அடியில் இருக்கிற நியூட்ரிஷியஸ் கோல்டு வாட்டர் சர்ஃபேஸ்க்கு போகும். அப்ப அந்த வாட்டர்ல இருக்கிற பாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன் சர்ஃபேஸ்ல இருக்க பைட்டோ பிளாங்டன்ஸுக்கு ஒரு நல்ல ஃபெர்டிலைசரா ஆக்ட் பண்ணுது. இதனால மெரைன் ஈகோசிஸ்டம் அங்க நல்லா ஃபிளரிஷ் ஆகி மீன் பிடிக்கிற தொழில் அங்க நல்லா நடக்குது. ஆனா இந்த எல் நீனோ சீசன் அப்ப என்ன ஆகும்னா பசிபிக் ஓஷன்ல உருவாகிற ஈக்வேட்டரியல் விண்ட்ஸ் வீக்கன் ஆயிரும். இது வீக்கன் ஆனனால சர்ஃபேஸ்ல இருக்க வார்ம் வாட்டர்ஸை ஏசியா அண்ட் இந்தோனேஷியா பக்கம் கொண்டு போக முடியாம திருப்பி பசிபிக் ஓஷனுக்கே இது கொண்டு வந்து சேர்த்துரு. இதனால நம்ம இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா பக்கம் உருவாக வேண்டிய லோ பிரஷர் சிஸ்டம் சவுத் அமெரிக்காலையும், சவுத் அமெரிக்கா சைட்ல உருவாக வேண்டிய ஹை பிரஷர் சிஸ்டம் நம்ம இந்தியா சைடும் ஷிஃப்ட் ஆயிரும். கடல்ல உருவாகிற ஹை பிரஷர் லேண்ட் சர்ஃபேஸ்ல டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். இதனாலதான் நம்ம இந்தியால ஹீட் வேவ்ஸ் அதிகரிச்சிருக்கு. இப்ப இந்த எல் நீனோவால இது வரைக்கும் நம்ம உலகத்துல என்னென்ன பாதிப்புலாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். சவுத் அமெரிக்கால இருக்க பெரு அண்ட் ஈக்வடார் பகுதிகளில் வெள்ளம் வந்து நிறைய சிட்டிஸ் கடல்ல மூழ்கிட்டு இருக்கு. அதோட நிறைய நிலச்சரிவுகளும் ஏற்பட்டு இருக்கு. கடல் பகுதியில் இருக்க வார்ம் வாட்டர் மூவ் ஆகாம அங்கேயே இருக்கிறனால கடலுக்கு அடியில் இருக்கிற நியூட்ரிஷியஸ் கோல்டு வாட்டரால மேல வர முடியுது. இதனால அங்க இருக்கிற மெரைன் ஈகோசிஸ்டம் பயங்கரமா தாக்கப்பட்டு சவுத் அமெரிக்கா பகுதிகளில் இருக்கிற மீன் பிடிக்கிற பிசினஸ் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் வார்ம் வாட்டர் மூவ் ஆகி வந்து ஏசியா அண்ட் இந்தோனேஷியா பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை உருவாக்காதனால இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா பகுதிகளில் வறட்சி ஏற்படவே வாய்ப்பு இருக்கு. ஆஸ்திரேலியா பகுதிகளில் இந்த ஹீட் வேவ்ஸால நிறைய காட்டுத்தீகளே உருவாகி இருக்கு. நம்ம இந்தியாவில் மான்சூன் கிளவுட்ஸ் உருவாகாதனால நார்மலா இருக்கிறதோட இந்த வருஷம் மழைப்பொழிவு ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதனால நிலத்தடி நீர் குறையறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு. சரி, எல் நீனோவால நம்ம என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுதுன்றதெல்லாம் ஓகே. இதனால நம்ம எக்கானமி எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல் நீனோ முதல்ல தாக்குறதே விவசாயத்தை தான். இந்தியா, பிரேசில், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் அதோட மேஜர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் உருவாகும் போது அந்த ப்ராடக்ட்ஸுக்கு டிமாண்ட் உருவாகி அதோட ரேட் எல்லாம் அதிகரிக்கும். ரீசெண்டா நடந்த ஒரு எக்கானமிக் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் எல் நீனோ ஈவெண்டால நம்ம குளோபல் எக்கானமிக்கு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டேமேஜ் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் வந்த எல் நீனோ ஈவெண்ட் 2 வருஷத்துல இருந்து 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்ற கேப்ல தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நடந்திருக்கிற கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங்கால கிரீன் ஹவுஸ் கேசஸ் நம்மளோட அட்மாஸ்பியர்ல அதிக அளவில் அக்யூமுலேட் ஆயிருக்கு. இப்ப நம்ம கடலோட டெம்பரேச்சர் எல்லாம் மேக்சிமம் லெவலில் ரீச் பண்ணியிருக்கு. கார்பன் எமிஷனை அப்சர்வ் பண்ணி
இப்போ நம்ம ஓஷன் எல்லாம் பாய்லர் மாதிரி ஹீட்டை ரீட்டைன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சயின்டிஸ்ட்லாம் இப்போ என்ன வான் பண்றாங்கன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிறது சாதா எல்னினோ இல்ல சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, நம்ம எர்த் சிஸ்டத்தை ரிகவர் ஆக விடாம சிவியர் ஈவெண்ட்ஸ் கண்டினியூஸா திருப்பி நடந்துகிட்டே இருக்கு. இது போக இன்னும் ஃபியூச்சர்ல நம்ம கடலுக்குள்ள இருக்கிற கோரல் ரீஃப்ஸ் எல்லாம் அழிஞ்சு ஓஷனோட ஈகோ சிஸ்டம் டோட்டலா டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபியூச்சர்ல அண்டார்டிகா அப்புறம் கிரீன்லாண்ட்ல இருக்கிற ஐஸ் கேப்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நம்ம கடலோட அளவு அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வாட்டி நீங்க ஏதாவது ஒரு வெதர் நியூஸை பார்க்கும் போதோ இல்லை கேட்கும் போதோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை நீங்க ஃபீல் பண்ணும் போதோ எங்கேயோ பசிபிக் ஓஷன்ல ஒரு குட்டி பகுதியில் ஏற்படுற ஒரு சின்ன வெதர் சேஞ்ச் தான் நம்ம ஒட்டுமொத்த டெய்லி லைஃபுமே பாதிக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த எல்னினோ பத்தின ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு இதே மாதிரி நம்ம எர்த் சயின்ஸ் பத்தியோ இல்ல ஸ்பேஸ் சயின்ஸ் பத்தியோ நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தா ஜிபி ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். Until then, stay curious. I am GP signing out.